உள்ளே போகலாமா வேணாமா? சரி போவோம். எக்ஸ்கியூஸ் மீ. செடிக்கெலாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்த ஹீரோயின் மேலே காட்டுறாரு. கொஞ்சம் ஷாக்கில் பேய் அடைஞ்ச மாதிரி தான் நிற்கிறாரு. ஹலோ சார் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், நான் நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்திருக்கேன். இங்கே இருவர ட்ரெஸ் உனக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாம் ஓகேன்னு சொல்கிறப்போ கண்டுக்காமல் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரப்போ மிரரை பார்த்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இந்த நீ போயிட்டு உள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. என்னை எதுக்கு நீ இப்போ வந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் என்ன ரிப்ளை பண்ணுறா அப்படின்னா, நான் உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ரொம்ப க்யூரியஸாக இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுவா கொஞ்ச நாள் முன்னாடி என்னை யாரோ உளவு பார்க்குற மாதிரியே இருந்தது. நான் போகிற இடம்லாம் என்னை வந்து நோட்டை விட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் ஒரு நாள் கையும் களமாக பிடிச்சாச்சு. ஏ ஹாய், அதாவது நான் அவள் தான் உளவு பார்க்க சொன்னான், என்னை மன்னிச்சிடு, இது சீக்ரெட்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு ஓடிடுறான் அந்த பையன். இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் சொல்லி தான் அவன் அந்த வேலையே பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக அவன்கிட்ட பேசுகிறப்போ இது சீக்ரெட்டாக வச்சுக்கோன்னு என்கிட்ட கெஞ்சினான், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை, ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் உடனே கதவு திறந்த பூ அப்படின்னுட்றா. டக்குன்னு பயன்படுத்தாது அப்படி கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சாரி தப்பாக எடுத்துக்காதுன்னு அந்த பூவை பிடிச்சிக்கோ, என்னை அடிச்சுக்கோ, என்னை தண்டனை கொடு அப்படின்னதும் கண்ணை மூடிக்கிறா. ஹீரோ அப்படியே அடிக்கலான்னு அப்படி நெத்திக்கிட்டே வராரு, ஆனால் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஷோ பண்ணிங்கல்ல, அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு ஷோ வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே. அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மட்டும்தான்.